என் பேர் லிங்கேஸ்வரன். நான் ராயபுரம்லேருந்து வரேன். 1 month பேக் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து வாய் பெயினால் வந்து வாய் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால் வீட்டான ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்த்துட்டு அவங்க வந்து பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துட்டு 2 days கொடுத்தாங்க. அப்போவும் பெயின் சரியாகலைன்னு சொல்லிவிட்டு அங்கே அட்மிஷன் பண்ண சொன்னாங்க. அங்கே அட்மிட் பண்ணதால் வந்து அவங்க என்ன ப்ராப்ளமே செக் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் அங்கே எடுத்தோம். அப்பயும் வந்து அதில் வந்து எதுவுமே இல்லை, மாதிரியில் சிடி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்களே அங்கே போய் டென்டல் போய் பார்த்தா அவங்களும் வந்து டேப்லெட் தான் கொடுத்துறாங்க. சரி பெயின் சரி ஆகலை, சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு சரி மீடியாவில் பார்த்தோம். இந்த பெயினுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எங்கன்னா பார்க்கலாங்கன்னு சொல்லி பார்த்ததுக்கு டாக்டர் திலீப் சென்டர் பார்த்தோம், முகப்பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அங்கே வந்து பார்த்ததுக்கு வந்து மேடம் சொன்னாங்க, திவ்யா மேடம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸால் கூட உங்கள் மசில்ஸ் வந்து டைட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மேடம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, இன்ஜெக்ட்லாம் பண்ணணும், இங்கே டேரெக்டாக இங்கே பெயின் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் சொன்னாங்க. அப்புறம் மசில்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 டைம் கம்பல்சரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ண அதுலேயும் வந்து 2-3 daysலேயே இது இன்ஜெக்ஷன் பண்ண 2-3 daysலேயே பெயின் வந்து எனக்கு நல்லா ரிலீஸ் ஆச்சு, வாய் நல்லா ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் டைமும் போட்டேன். செகண்ட் டைம் போட்டது நல்லா கிளியர் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் டைம் வந்து இன்னைக்கு போடலான்னு வந்திருந்தேன். மேடம் வந்து வாய் நல்லா ஓப்பன் பண்ணி செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் வந்து இதுதான் இன்ஜெக்ஷனே வேண்டாம், இதுலேயே கிளியர் ஆகிடுச்சு 2 இன்ஜெக்ஷன்லேயே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா இருக்குது, வாய் நல்லா ஓப்பன் பண்ண முடியுது, ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியுது. இப்போ பெயின் எதுவுமே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் திவ்யா.